ஹாய்ங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காசி வந்தாவே 2 விஷயங்கள் மறக்காமல் தவறாமல் பண்ணணும். ஒன்று வந்து காசி விஸ்வநாதரையும் தரிசிக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பிரசித்தி பெற்ற கங்கை கரையில் வந்துட்டு படகு பயணம் பண்ணுறது. கொஞ்சம் என்ஜினுடைய சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கத்தி பேச ட்ரை பண்ணுறேன். இந்த காசியில் கங்கை கரையில் இந்த படகு பயணம் பண்ணுறது ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் இருக்கும். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து ஒரு 84 படித்துறைகள் இருக்குது. பட் அதிகமாக இந்த படகுல போனீங்க அப்படின்னா 64 படித்துறைகள் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஒவ்வொரு இடங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான கோவில்கள் உள்ளே இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. காசியில் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம போர்டு வந்துட்டு ஷேரிங் போட்டு எடுத்தோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேரிங் போட்டுருக்கல, ஓன் போர்டு எடுத்து போனோம். பட் இந்த டைம் ஷேரிங் போட்டுக்கு பர் பர்சனுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. ஸோ எல்லாமே ஷேரிங் போட்டு தான் எல்லாரும் அப்படியே காட்டலாம். ஸோ எல்லாருமே ஷேரிங் போட்டு தான் போகிறோம். பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அழகாக அந்த காசியுடைய கங்கையோடைய படித்துறைகளை ரசிக்கலாம் வாங்க. காசி வந்து அந்த பறவைகள் தாங்க அதிகம். நீங்கள் பார்க்குற இந்த பறவைகள் எல்லாமே நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் மட்டும்தான் வரும். அவங்க அந்த போடுறாங்க பாருங்க, தீனி போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சாப்பிட்றதுக்காகவே நிறையா வரும். பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா கேதாரேஸ்வரர் கோவில். நம்ம காலைல தரிசனம் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் சிவசிவன் தமிழ் எழுதிருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு அழகான இடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணோம், குளிச்சுட்டு கங்கையில். காசியில் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த கேதாரேஸ்வரர் கோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்க ஹரிச்சந்திரன், அதாவது ஹரிச்சந்திர மகாராஜா இருந்த இடம் இது. சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்துட்டு இந்த சுடுகாடு தான். எத்தனை பிணங்கள் எரியுது மட்டும் பாருங்க. ஸோ இதுவும் ஹரிச்சந்திரா காடும் மணிகர்ணிகா காடும் தான் அதிகமான பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு இடங்கள் இந்தியாவிலேயே. கங்கை கரையில் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான போட்டிங்லாம் போகிறது ரொம்பவே மனசுக்கு அந்தளவுக்கு நிறைய நிம்மதி கிடைக்கும் இந்த இடத்துல. லைஃப்பில் எத்தனை தடவை காசி வந்தாலும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்து எத்தனை முறை வரலான்னு தோணிகிட்டே தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. யாருங்க பின்னாடி பறவைகள் எல்லாம் அப்படியே இங்கே பார்த்துக்கிட்டே போகலாங்க. ஜாலியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ இயர் அதுவுமா இதுக்கு தான் நான் எப்பயுமே வந்துடுவேன். கேட்கலாம் ஃப்ரெண்டு கேட்குறேன், நியூ இயர் எப்படா இருக்கீங்க? நிறைய பேர் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹாய்.